இன்றைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்துட்டு சூப்பராகவே இருக்குது. ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு ரொம்ப சந்தோஷம். ஒரே மேடையில் 2 கல்யாணம் நடந்தால் நிம்மதி தான். ஆனால் நான் மாயாவுக்கு பெருசாக கிராண்டாக கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். இப்போ வந்துட்டு ஒரே மேடையில் நடக்கிறது தான் அவங்க என்ன சொல்லுவாங்களோன்னு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல எந்ததுக்கும் ரகுராம் அவங்க அம்மா சொல்கிறாங்க, நீ எதுக்கு புவனேஸ்வரிகிட்ட ஒரு வார்த்தை பேசிக்கோப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஜானகி வர்றாங்க. வந்ததுமே என்னாச்சுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல ஜானகி எல்லாருமே சேர்ந்து ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்கோம், உங்ககிட்ட சொல்லணும் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல என்ன முடிவுங்க அப்படின்றாங்க. மாயாவுக்கும் சீனுக்கு கல்யாணம், அதுவும் நம்ம தன கூடயே சேர்ந்து நடத்தலாம்னு சொல்லிட்டு முடிவு எடுத்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஜானகி வந்துட்டு ஆச்சரியப்படுறாங்க. என்னங்க திடீர்னு இப்படி ஒரு முடிவு அப்படின்ற மாதிரி சொல்ல பத்மா வந்துட்டு ஜாதகம் கேட்டு வந்தாளா, 2 பேத்துக்கும் ஒரே மாசத்துல கல்யாணம் முடிஞ்சா தான் வந்துட்டு நல்லது, இல்லாட்டினா கல்யாணமே ஆகாதுன்னு சொல்லியிருக்காங்க, அதனால தான் அவசரமாக கல்யாணம் ஏற்பாடு பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல ஒரு நிமிஷம் வா மாயா அப்படின்னு சொல்லிட்டு பத்மா மாயாவை கூப்பிட்டு போய் நல்ல சேலெல்லாம் கேட்டு அவங்களோட ஜுவல்ஸ் எல்லாம் போட்டு கிளப்பி கூப்பிட்டு வர்றாங்க. எல்லாருமே மாயாவை பார்த்து அழகா இருக்கா அப்படின்ற மாதிரி வந்துட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ தன கேட்குறாங்க, அத்தை இது நீங்களா பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆமா தானே ஏன் இப்படிலாம் கேட்குற அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லை உங்களுக்கு மாயாவை கண்டாலே பிடிக்காது, முக்கியமாக இந்த கல்யாணத்தில் உங்களுக்கு விருப்பமே இல்லை, அப்படி இருந்து நீங்கள் இதெல்லாம் பண்ணுறீங்களே அதான் கேட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்காக சின்ன சின்ன விஷயத்தில் பிடிக்காது தான், என் மருமகளாக வரப்போகிறவளை அப்படியே விட்டுற முடியுமா, என்னைக்கா இருந்தாலும் இந்த நகலாம் அவளுக்கு போய் சேர வேண்டியதானே அப்படின்ற மாதிரி சொல்ல, அத்தை எதுக்கத்தை அதெல்லாம் வேணாம் அப்படின்ற மாதிரி மாயா சொல்கிறாங்க. இந்த திக்க வந்துட்டு ஜானகி சொல்கிறாங்க, இதெல்லாம் உனக்கு நாங்கள் இங்கேருந்து போட்டு அனுப்பிச்சி விட்ட நகை தானே அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆமாம் நீ என் மருமகளுக்கு தானே போய் சேரும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு பயங்கரமாக ஆக்ட் பண்ணிட்டு இருக்க. இந்த திக்க சாருக்கு ஒன்றுமே புரியல. சித்தி இங்கே என்ன தான் நடக்குது, திடீர்னு அத்தை மாயாவுக்கும் சீனுக்கும் கல்யாணம் பண்ணுறதுக்கு இந்த அளவுக்கு சீரியஸாக இறங்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு வந்துட்டு பார்வதி சொல்கிறாங்க, இங்கே பாரு இன்னைக்கு போய் ஜோசியம் கேட்க போனோம், உனக்கு சீனுக்கும் ஒரே மாதத்தில் கல்யாணம் நடந்தால் நடக்கும், இல்லாட்டி அதுக்கடுத்து நடக்கவே நடக்காதுன்னு சொல்லிட்டாங்க, அதனால தான் அக்கா இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு தான் அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்கிட்டு வந்துட்டு பத்மா சொல்கிறாங்க, அதுவும் இல்லாமல் என் மனசை மாற்றிக்கிட்டேன், எத்தனை நாளைக்கு தான் வந்துட்டு இப்படியே அடம்பிடிச்சிட்டு இருக்குது, என் பையனோட சந்தோஷம் தானே எனக்கு முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்ல, பார்வதி உனக்கு இதில் சம்மதமா அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஜானகி கேட்குறாங்க. ஆமாக்கா எனக்கு சம்மந்தம் தான் அப்படின்ற மாதிரி சொல்ல, சிவா சொல்கிறாரு, உண்மையாக தான் சொல்கிறியா அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னங்க இப்படிலாம் கேட்குறீங்க, சார் வாழ்க்கைக்காக நான் என்னமோ அப்படி தெரியாமல் பண்ணிட்டேன் தான், ஆனால் இப்போ வந்துட்டு ஜோசியக்காரரே மாயாவுக்கும் சீனுக்கும் தான் வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொன்னதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி சொல்ல, சாரும் மனசு மாறிட்டா அப்படின்னதும், ஆமாம் அவர் வந்துட்டு மாயாவை தானே லவ் பண்ணுறாரு, இதுக்கு மேலே நான் அவரை வந்துட்டு கம்பல் பண்ண விரும்பலை அப்படின்ற மாதிரி சொல்லிடுற, சாரு நீ இப்போ பேசினதான் எனக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குப்பா, கூடி சீக்கிரம் உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையும் அப்படின்ற மாதிரி சீனு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் ஜானகிக்கு மட்டும் இந்த ஜோசியக்காரர் சொன்னதே வந்துட்டு ஓடிட்டு இருக்கு. அப்போ வந்துட்டு பத்மா ஒரு நிமிஷம் வாயேன் அப்படின்னு சொல்ல பத்மாவும் பின்னாடியே போகிறாங்க. பார்வதியும் வந்துட்டு கூட சேர்ந்து போகிறாங்க. போனதுமே கிச்சனில் பேசிக்கிறாங்க. அந்த ஜாதகத்தை ஜோசியர் வந்துட்டு கொடுத்து விட்டாங்க அப்படின்னு சொல்ல 2 பேருமே வந்துட்டு ஷாக் ஆகிடுறாங்க. அம்மா நீ மாயாவுக்கு சீனுக்கு தானே ஜாதகம் பார்க்குறதா சொன்னேன், இதில் வந்துட்டு சாருவோட ஜாதகம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்க வந்துட்டு அதிர்ச்சியாக போய் பார்த்துட்டு இருக்காங்க. என்னடா சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, அது ஒன்றும் இல்லை நீ நாங்கள் ஜோசியம் பார்க்கத்தான் போனோம், அந்த நேரத்தில் சாருவோட அப்பா அம்மாவும் அங்கே கரெக்டாக ஜோசியம் பார்க்க வந்துட்டாங்க, அதனால வந்துட்டு ஜாதகத்தை மாற்றிருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, நீங்கள் ப்ளவுஸ் தைக்கத்தான் தான் போனீங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஜானகி கேட்க, அங்கே தான் போனோம் ஆனால் அதுக்கடுத்து அப்படியே அங்கே போயிட்டோன்ற மாதிரி லாஜிக்கே இல்லாமல் ஒரு ரீசன் சொல்ல, இந்த பக்கமும் ஜானகியும் அப்படியா சரி 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 நான் கூட என்னமோ ஏதோ நினச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, என்ன நீ சந்தேகப்படுறீங்களா அப்படின்னது, சேச்சா அதெல்லாம் இல்லை, நீ ஏன் மாயாவுக்கு சீனுக்கு கல்யாணம் பண்ணணும்னு இறங்கிட்டே இல்லை, இதுக்கு மேலே நான் என்னத்தை சொல்கிறது, எனக்கு சந்தோஷம் தான், எந்த பிரச்சனையும் இல்லாமல் நடந்தால் சந்தோஷம் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிடு. அப்பாடா தப்பிச்சோன்னு சொல்லிட்டு இதுங்க யோசிச்சுட்டு இருக்க, இந்த சீரியலில் யாருக்குமே அறிவு இருக்காதாடா, ஐயோ பித்துக்குழிகளா என்ன இப்படி அலைகிறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அடுத்து வந்துட்டு மாயாவை தான் காமிச்சிட்டு இருக்காங்க. புக் படிச்சுக்கிட்டு இருக்கா, அதை வந்துட்டு சீனி எட்டி பார்க்குறாங்க. சே ஃபாரின்லேருந்து வந்த பேர், ஆனால் ஒன்றுமே வந்து பேச மாட்டிக்கா செய்ய மாட்டிக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மெதுவாக வந்துட்டு மாயா பக்கத்தில் போக கரெக்டாக அந்த இடத்துல அவங்க அப்பா வந்துடுறாரு. மாயா மாயா மருமகளே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்துட்டு சீனி தள்ளி போய் நின்றுக்கிறாங்க. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, சீனுவும் பக்கத்தில் இருக்க பார்த்துட்டு நீ எப்படி இங்கே வந்த அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்பா பாண்டிங்ப்பா நீங்கள் மனசில் எது நினச்சாலும் எனக்கு தெரிஞ்சிடும், அதான் நான் வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் வந்துட்டு இப்போ தான் இதை பற்றி எல்லாம் நினச்சிட்டு இருக்கேன், நீ என்ன அதுக்குள்ளேயும் வந்துட்டேன்னு சொல்லிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேரையும் பயங்கரமாக கலாய்ச்சிட்டு, என் மருமகளை கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க விட வாடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்துட்டு கிளம்பிடுறாங்க. அடுத்து வந்துட்டு ரகுராம் அவங்கள காமிச்சிட்டு இருக்காங்க. அவங்க கட்டில் வந்துட்டு உட்காந்துட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு ஜானகி வராங்க. ஜானகி வா இங்கே வந்து உட்காரு அப்படின்ற மாதிரி சொல்ல, ஜானகி வந்துட்டு பக்கத்தில் உட்காடுறாங்க. இப்போ தான் எனக்கு சந்தோஷமாக இருக்குது, நம்ம சின்ன பொண்ணுக்கும் பெரிய பொண்ணுக்கும் ஒரே மேடையில் கல்யாணம் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆமாங்க எனக்கு வந்துட்டு நிம்மதியாக தான் இருக்குது, நீ ஃபஸ்ட்டு மாயாவை இந்த வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தப்போ யாருக்குமே பிடிக்கலை அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆமாங்க ஆனால் இப்போ அந்த மாயாவே நம்ம வளர்த்த சீனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற அளவுக்கு வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, இதெல்லாம் மாயா தான் வந்துட்டு மாற்றிருக்கா எல்லாரையுமே, ஆனால் இதில் ஒரு சின்ன மிஸ்டேக் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னங்க அப்படின்றாங்க. இல்லை தன கல்யாணத்துக்கு ஒரு புடவை, மாயா கல்யாணத்துக்கு ஒரு புடவை, இதெல்லாம் சேர்த்து 2 புடவை உனக்கு எடுத்துறதா இருந்தேன், ஆனால் இப்போ தான் 2 சேர்த்து ஒரே மேடையில் நடக்க
போகுதோ அதனால தான் எத்தனை புடவை எடுத்துறதுன்னு யோசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல. என்னங்க இது, எனக்கு புடவை விட பிள்ளைங்க கல்யாணம் தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்ல. ஜானகி சிரிக்கிறாங்க, ரகுராம் அவங்களே சிரிக்கிறாங்க. என்ன இது நடக்க கொஞ்சம் சிக்கல், ஊர் பெரியவங்ககிட்ட எல்லாம் பேசணும், அதெல்லாம் பார்த்துக்கலாம் பேசிக்கலாம், அவங்ககிட்ட கேட்காம இந்த முடிவெடுத்துட்டேன், உனக்கு எது வருத்தம் இல்லையே ஜானகி அப்படின்ற மாதிரி சொல்ல. இப்படிலாம் பேசாதீங்க, நீங்கள் எந்த முடிவெடுத்தாலும் அது நல்ல முடிவாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும், அதில் எனக்கு சம்மதம் தான், நீங்கள் இதை புதுசாக என்கிட்ட சொல்லணும்னு கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல. ஜானகியை நினச்சி ரகுராம் வந்துட்டு சிரிக்கிறாங்க. அடுத்த சீனில் வந்துட்டு கதிரும் அவங்க ஃப்ரெண்டு நின்றுட்டு இருக்கிற மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க. இந்த தடவையாவது அவள் கரெக்டாக வந்துருவாளா, அவளை நம்பி இப்படி இறங்கிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்ல. அதெல்லாம் வந்துருவாடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அந்த பொண்ணு இருக்கா இல்லையா, சாட்சி சொல்கிற பொண்ணு, அந்த பொண்ணு வந்துட்டு வர்றாங்க. ரோடை கிராஸ் பண்ணும்போது திடீர்னு ஒரு வண்டிக்காரன் வந்துட்டு அடிச்சு மோதிட்டு போக, வித்யா அப்படின்னு சொல்லிட்டு கதிர் கத்தி அலறிட்டு இருக்காரு. அந்த பொண்ணை வந்துட்டு தூக்கி வச்சுட்டு அப்புறமேட்டு வண்டி எடுத்துகிட்டு அந்த வண்டிக்காரரே வந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு போக, அவனை வந்துட்டு வண்டியை மறித்து அடின்னு அடிக்கிறாங்க. யார் இதை பண்ண சொன்னது சொல்லு, எதுக்கு அடிச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல. அவன் செல்ஃபோனை போட்டுட்டு அங்கேருந்து ஓடி போயிடுறான். இன்னும் இது மொபைலுக்கு ஃபோன் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா புவனேஸ்வரின்னு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணா, என்ன அவள் கதையை முடிச்சிட்டியா சொல்லு, வித்யா கதையை முடிச்சிட்டியா அப்படின்ற மாதிரி கேட்க கதிர் வந்துட்டு ஷாக் ஆகுறாங்க. அட மூளை இல்லாத மூஞ்சுலி, நீ தான் இதுக்கெல்லாம் காரணமா அப்படின்ற மாதிரி முழிச்சிட்டே நின்று பார்த்துட்டு இருக்க. அதோட பார்த்தீங்கன்னா வீடியோ முடிஞ்சிருக்கு.